கடற்தொழில் மற்றும் நீரியல் வள அபிவிருத்தி, போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சுகளுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள் தொடர்பான குழுநிலை விவாதம் இன்று நடைபெற்றது. இதன்போது தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. ஆயிரக்கணக்கான வள்ளங்களில் பல்லாயிரக்கணக்கான வேற்று மாவட்டத்தர்கள் சாலை, மாத்தளன், பொக்கனை, வலையன்மடம் போன்ற பிரதேசத்தில் உள்ள கடற்கரைகளில் இந்த சட்டவிரோத அட்டை பிடிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு சில அமைச்சர்களின் அடிவருடிகள் அரச ராணுவத்தின் காவலுடன் சட்டவிரோதமான முறைகளில் இந்த செயல்பாட்டுகளை செய்து வருகின்றனர். இங்கு இந்தியன் ரோலர்கள் பல நூறு திருவிழா கோலங்கள் போல் வந்து கடலில் அள்ளுவலைகளை பாவித்து இறால் பிடிக்க தொடங்கிவிட்டால் அங்குள்ள வளங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்படியாக மீன் வளங்கள் அழிக்கப்படுவதை இந்த அரசு தொடர்ந்தும் பார்த்துக் கொண்டிருக்குமானால் எமது மண்ணில் அகிம்சை போராட்டங்கள் முல்லை மண்ணை, மன்னார் தீவை ஆக்கிரமிக்கும் என்பதை இந்த சபையில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உண்ணாவிரதங்கள் தானாக உதிக்கும். நல்லாட்சி என்ற உங்களின் பெயர் ஏமாற்று அரசாக எங்கள் மக்கள் வரலாற்றில் வரைவார்கள். எனவே உடன் இந்திய ரோலர்களை தடுத்து நிறுத்துங்கள். கடற்தொழில் அமைச்சரே, இது உங்களுக்கான சமர்ப்பணம். நாயாரில் அமைந்துள்ள ராணுவ தடை முகாம் முற்றாக நீக்கப்பட வேண்டும். அதற்கு பதில் போலீஸ் பிரிவு போடப்பட்டு சட்டப்படி செயல்பட உத்தரவிடப்பட வேண்டும். அவர்கள் ஒன்றும் ராணுவம் அங்கு ஒன்றும் தேசிய பாதுகாப்பு உரியவர்களாக செயல்படவில்லை. சட்டவிரோத சாராய வியாபாரிகளாக செயல்படுகிறார்கள். நீங்கள் போய் பார்த்தால் தெரியும். மீன்பிடி தொழில் சார்பாக மீன்பிடி அமைச்சு பல திணைக்களங்களையும் கூட்டுத்தாபனங்களையும் கொண்டிருக்கின்றன. இந்த கூட்டுத்தாபனங்களுக்கு ஒவ்வொரு பணிப்பாளர் சபைகள் ஏற்படுத்தப்படுகின்றன. இந்த பணிப்பாளர் சபை எதிலும் தமிழ் மக்கள் நியமிக்கப்படவில்லை. அவை 3/2 பகுதி மீன்பிடி தொழில் அமைகின்ற வடக்கு கிழக்கு பகுதியானது தமிழ் மக்களின் பூர்வீக வாழிட பகுதியாக இருக்கிறது. பெரும்பாலானவர்களாக தமிழ் பேசும் மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறு அமைகின்ற மீன்பிடி அமைச்சின் கீழ் வருகின்ற கூட்டுத்தாபனங்கள், திணைக்களங்களில் பணிப்பாளர் சபைக்கு ஏன் தமிழ் மக்களை நியமிக்க முடியாது? பின்னடைவு எமது கடல் வள பரப்பு தென்னிந்திய மீனவர்களின் அத்துமீறல்களுக்கும் வடகடல் கரையோரம் தென் இலங்கை மீன்பிடியாளர்களின் ஆக்கிரமிப்புக்கும் உட்பட்டுள்ளது. பாதுகாக்கப்பட்ட வில்பத்து தேசிய வனப்பிரதேசத்தின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள பூக்குளம் என்னும் குடியிருப்பில் இன்று தென் இலங்கையைச் சேர்ந்த மீனவ குடும்பங்கள் மீன்பிடி தொழிலை பிரதானமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். எனவே யுத்தம் காரணமாக தமது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட அனைத்து மக்களினதும் ஜீவனோபாய வழிகள் 30 வருடங்களுக்கு முன்னர் இருந்த அதே நிலையில் உறுதி செய்யப்பட்டு அவர்களை தமது சொந்த மண்ணில் கௌரவமான முறையில் மீண்டும் குடியமர்த்தப்பட்டு இயற்கையுடன் இரண்டாக கலக்கப்பட வேண்டும். மன்னார் மாவட்டத்தில் உள்ள போக்குவரத்து சபை அங்குள்ள நிர்வாகங்கள் சரியாக இயங்கவில்லை. நீங்கள் நேரடியாக சென்று அங்குள்ள உண்மையான நிலவரங்களை கண்டறிய வேண்டும் என்று போக்குவரத்து துறைசார் அமைச்சரும் இந்த விடயங்களில் நேரடியாக தலையிட வேண்டும்.